அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. கண்டிப்பா. சீரியஸாக சொல்கிறேன், லட்சக்கணக்கில் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் வருது, வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணுறாங்க. வரவங்களும் சொல்கிறாங்க, பை எனக்கு ரொம்ப கடன் அதிகமாக இருந்தது பை, கடன் இப்போ பரவாயில்ல பை, நீங்கள் நல்லா இருக்கணும் பைன்றாங்க. நானும் கடன் கொடுத்த மாதிரி. நான் கடன் கொடுக்கல, கடன் கொடுக்குற வழியை தான் சொன்னேன். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு பண்ணதால் இன்றைக்கி அந்த கடத்தில் வந்து மீன் இருக்காங்க. வந்திருக்க ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. மைத்திரி முகூர்த்தம்னு என்னென்னா, அதிகமாக சுமையாக இருக்கிற கடனோ, நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சுருக்க கடனோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரம் பண்ணி நீங்களே செல்ஃபாக பண்ணி மாதம் மாதம் பண்ண ஒரு 7 மாதம் 6 மாதம் பண்ணும்போது உங்களோட கடன் சுமையே உங்களை அறியாமையே அது குறைய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இல்லை நான் பேங்க்கில் செலுத்தணும், செக்கில் எழுதணும்னா கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட, இல்லை செக்கே கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த பணம் எந்த இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக எழுதி கூட நீங்கள் வச்சிடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து அந்த 7 to சும்மா குறைஞ்சிரும். ஸோ இந்த மைத்திரி முகூர்த்தத்தை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. ரெண்டு சொல்லுற கருத்துனா, மைத்திரின்றது அந்த 7 to 9 அந்த டைமில் கொடுத்துட்டோம், செலுத்திட்டோம், இல்லை போய் கொடுத்துட்டோம், இல்லை எடுத்து வச்சுட்டோன்னு சொல்கிற மாதிரி உங்கள் காசை அவங்க நீங்கள் எவ்வளோனா இருக்கலாம். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், மாதம் வரக்கூடிய அந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பத்தி ஒவ்வொரு பதிவிலையும் நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இந்த மாதம் மே மாதம் வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தோட சிறப்பு என்ன, எப்ப வருது, புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக மைத்திரிய முகூர்த்தத்தை பத்தி சொல்லுங்க பாய். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. சீரியஸாக சொல்கிறேன், லட்சக்கணக்கில் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் வருது, வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணுறாங்க. வரவங்களும் சொல்கிறாங்க, பை எனக்கு ரொம்ப கடன் அதிகமாக இருந்தது பை, கடன் இப்போ பரவாயில்ல பை, நீங்கள் நல்லா இருக்கணும் பைன்றாங்க. நானும் கடன் கொடுத்த மாதிரி. நான் கடன் கொடுக்கல, கடன் கொடுக்குற வழியை தான் சொன்னேன். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு பண்ணதால் இன்றைக்கி அந்த கடத்தில் வந்து மீன் இருக்காங்க. நம்மளால் பணம் கொடுத்து தான் உதவும் இல்லை, ஆனால் வழியாவது காமிச்சு விடணும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த மைத்திரியின் முகூர்த்தம்னு சொல்கிறது. ஏன்னா கடன் இல்லாத வீடே கிடையாது, கடன் இல்லாத மனிதனே கிடையாது, கடன் இல்லாத நாடே இல்லாத மாதிரி நம்ம நாடாயிடுச்சு. கடன் 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 முடிஞ்ச அளவுக்கு மக்களே, நான் உங்களுக்கு எஞ்சி கூட கேட்குறேன், கடன் வாங்காதீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, திருப்பி போனால் வராது. முள்ளு மாதிரி நம்மது ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நாளும் நம்ம ஆயுசு குறைஞ்சிட்டு வருது, ஏறிட்டு வரல, குறையுது. அப்போ நம்மளை மாற்றிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 99% அவாய்ட் பண்ணுங்கள். 1% வாங்கலாம். நம்மளோட கெப்பாசிட்டி, நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு நம்மளால் முடியுமா, நம்ம கட்ட முடியுமா, நம்மளால் பண்ண முடியுமா, அதை மட்டும் பார்த்து வாங்குங்க. உங்கள் அளவுக்கு மீறி 10,000 சம்பளம் வச்சுட்டு 50,000 கடன் வாங்காதீங்க. 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வச்சுட்டு 20 லட்ச ரூபா கடன் வாங்காதீங்க. கடன்காரனுக்கு பிள்ளையாவது லாஸ்ட்டில் உட்காருவீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி வட்டி கட்டி கடன் கட்டி கூட நீங்கள் நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி நிம்மதியாக நம்ம இருக்கிறதுக்கு எதுக்கு சொந்த வீடு, வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடலாமே. வீடுன்னு வாங்குறது நிம்மதியாக இருக்கிறதுக்கு, பயந்து வாழ்கிறது கிடையாது. ஸோ முடிஞ்சாலும் கடன் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்கு வருவோம். இப்போது மைத்திரியின் முகூர்த்தம் அப்படின்னா, நம்மளோட கடனை சுலபமாக முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரபஞ்சமாக மூலியமாகவே அந்த கடனை கொஞ்சம் சீக்கிரம் அந்த சுமையை குறைக்கிறது தான் மைத்திரி முகூர்த்தம். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போல் வருது. ஞாயிற்றுக்கிழமை போல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மாலை வேலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்குது, 9 மணிக்கு முடியுது. அது பேர் மைத்திரி முகூர்த்தம். இது வந்து பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், புதுசாக வந்திருக்க ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. மைத்திரி முகூர்த்தம்னு என்னென்னா, அதிகமாக சுமையாக இருக்கிற கடனோ, நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சுருக்க கடனோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரம் பண்ணி நீங்களே செல்ஃபாக பண்ணி மாதம் மாதம் பண்ண ஒரு 7 மாதம் 6 மாதம் பண்ணும்போது உங்களோட கடன் சுமையே உங்களை அறியாமையே அது குறைய ஆரம்பிச்சிடும். பெருசாக நீங்கள் மாட்டிக்கிட்டு மூச்சு விடாமல் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கிறவங்களோட கடன் கூட இந்த மைத்திரி முகூர்த்தம் பண்ணால் உங்களுக்கு கடன் குறையதும் தெரியாது. நீங்கள் சூசைட்லேருந்து வெளியில் வந்துடலாம், அந்த ட்ராட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதுதான் மைத்திரி முகூர்த்தம். மைத்திரி முகூர்த்தம்னா என்னென்ன அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து மைத்திரி முகூர்த்தம்னு எழுதிட்டு, நீங்கள் யாருக்கு அமௌண்ட்டு கொடுக்க போகிறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்க, அதை உங்கள் பேர் எழுதிட்டு, எவ்வளோ அமௌண்ட்டாக எழுதிட்டு, 0 நம்பரும் போட்டுட்டு, யாருக்கு செலுத்த போகிறீங்க எழுதிட்டு, அதை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இடத்துல பேங்க் கிடையாது. ஸோ ஒரு வெள்ளை கவரில் எடுத்து வச்சு, உங்கள் பணம் கிடையாது, அந்த பணத்தை பரிமாற மாதிரி எடுத்து ஒரு சாமியாரில் பூஜை அறையில் ஓரமாக வச்சுட்டு, மறுநாள் விடிஞ்சால் திங்கக்கிழமை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் செலுத்துகிறீங்களோ இல்லை நேரில் போய் கொடுக்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் அன்றைய டைமில் அந்த 7 to 9 அந்த 2 ஹவர் கேப்பில் அந்த பணம் எந்த இல்லை இந்த நபர்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடணும்.
எடுத்து வச்சுட்டு மறுநாள் போய் செலுத்தினீங்களும் அது மைத்திரையில் செலுத்தின மாதிரி தான் கணக்கு வரும். இல்லை பை எதிர் வீட்டு தான் போய் இருக்கான், பக்கத்தில் தான் போய் இருக்கான், நான் நேரில் போய் கொடுக்கலன்னா அந்த 7 to 9 தாராளமாக போய் கொடுங்க. இல்லை பை நான் ஆன்லைனில் தான் போய் கட்டுறேன், ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே இது மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாமா வேணால் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிய வைக்கணும். நான் பெற்றுக்கொண்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வைக்கணும். அப்படி தெரிய வச்சாலுமே அது உங்களுக்கு மைத்திரை முகூர்த்தத்தில் சேரும். அதேமாதிரி இல்லை போய் நான் பேங்க்கில் செலுத்தணும், போய் செக்கில் எழுதணும்னா கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட இல்லை செக்கே கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த பணம் எந்த இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக எழுதி கூட நீங்கள் வச்சிடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து அந்த 7 to 9 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் வருது மைத்திரை முகூர்த்தம். இதை தவறாமல் தயவு செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். 6 வாரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா 7ஆவது வாரத்துலேருந்து ஜாக்பாட் அடிக்கும், உங்களோட கடன் குறையும், மன நிம்மதியாக வாழலாம். அட்லீஸ்ட் முதல்ல கடன் வாங்குறதே தப்பு, வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அது நம்மளது கிடையாது, உழைச்சி சம்பாதிக்கிறது மட்டும் தான் நம்மளது. கடனாக வாங்குறது நம்மளது இல்லை, அது இன்னொருத்தரோட பணம். அது நீங்கள் வச்சுக்க நீங்கள் சுமையாலே இருப்பீங்க, அது இறக்கி வச்சிங்கன்னா சுமை குறைஞ்சிரும். ஸோ இந்த மைத்திரை முகூர்த்தத்தை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு. என்னோட சொல்கிற கருத்துனா மைத்திரைன்றது அந்த 7 to 9 அந்த டைமில் கொடுத்துட்டோம், செலுத்திட்டோம், இல்லை போய் கொடுத்துட்டோம், இல்லை எடுத்து வச்சுட்டோன்னு சொல்கிற மாதிரி உங்கள் காசை அவங்க நீங்கள் எவ்வளோனா இருக்கலாம், 1,00,000 ரூபாவா, 5,000 கூட கொடுங்க, 10,000 கொடுங்க, 2,000 கூட கொடுங்க. உங்களுக்கு கொடுக்கணுன்ற மனசை வச்சுட்டு நீங்கள் கொடுத்துட்டாலே அடுத்த மைத்திரைக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு அமௌண்ட் கொடுப்பீங்க, அடுத்த மைத்திரைக்குள்ளே இன்னொரு அமௌண்ட் கொடுப்பீங்க. இந்த 6 வாரத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சிரும். அப்போ 7ஆவது வாரத்தில் உங்களுக்கு சுமூகமாகிடும். ஸோ முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மைத்ரேய முகூர்த்தம் எப்ப வருது, எந்த கிழமை வருது, என்ன டைம்ல எப்படி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப அழகான தெளிவான பதிவா கொடுத்தீங்க பாய். நன்றி. நன்றி.